நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கோகனட் பர்ஃபி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நீங்கள் சுகர் கன்சிஸ்டன்சி, அதாவது பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சொதனும் வராது, ரொம்ப ஹார்டாகவும் வராது. ஸோ அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம டெசிகேட்டட் கோகனட் 1.5 கப் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகனட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் போட்டுட்டு இது 3 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகனட் போட்டால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. அதனால மட்டும்தான். இதுக்காக நீங்கள் ப்ரௌனாக விட வேணாம். இப்போது ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை 3/4 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ மில்க் பவுடர் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் போட்டிருக்கேன். இப்போ பால் 1 கப் ஊற்றுறோம். அதாவது என்னென்னா, முதல்ல நான் 1/2 கப் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நான் இன்னும் ஒரு 1/2 கப் ஊற்றுவேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 கப் பால், அதாவது 250 ml பால் நாம் ஊற்றணும். ஸோ பாருங்கள், இப்படி நம்ம செகண்ட் டைம் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா திக்காக வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா திக்காகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டி வராது. அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அது சொதன கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இப்போ நெய் தேவைப்பட்டால் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். ஸோ இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று திரண்டு வந்துட்டுருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு பால் மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று சேரும். கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுற பதம். அது வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுருவோம். ஸோ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும், ஒன்றோட ஒன்று சேருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுது பாருங்கள், இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்காக வரும். ஸோ நான் அதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடும். ரூம் டெம்பரேச்சர்னால் கொஞ்சம் 3 to 6 ஹவர்ஸ் அப்படி கூட ஆகலாம். ஸோ பாருங்கள், இது எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம 1 வீக் வரைக்குமே நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். அப்படி வச்சுருந்து சாப்பிடும்போது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கோகனட் பர்ஃபி எல்லாமே நம்ம ஓப்பனில் வச்சா கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 2 நாள்லேயே முடிச்சிடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப நாள் நீங்கள் ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், இந்த சைடெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் வீடியோக்காக எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போடலாம். இது மாதிரி நிறைய யூனிக்கான இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள். இதே மாதிரியே க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா southindianfoods.inங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ அது 12 to 13 இயர்ஸாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கிளியராக எல்லாமே இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்கொயர்ஸே பார்த்தீங்கன்னா ஷேப் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். கடையில் வாங்கி கொடுக்குறது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. இது ஸ்நாக் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம், ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் கொடுக்கலாம்.